கைஸ் இப்போ வந்து 12th புக்கு பார்ப்போம். ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் ஒரு 2-3 வாட்டி வீடியோ வந்து கண்டினியூஸாக நீங்கள் கேட்டாலே ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த இயர்ஸு இந்த கண்டென்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எக்ஸாம் போகிறது முன்னாடியே கேட்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் சும்மா ஃப்ரீ டைம் இருக்கும்போது கேட்டால் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. நான் ஜஸ்ட் அப்படியே ரீட் பண்ணுறேன். யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. ஒரு அரசு அமைக்கப்பட்டு அது ஆட்சி செய்வதற்கு தேவையான விதிகளை கொண்டது டேஷ் ஆகும்னா அரசமைப்பு ஆகும்னு சொல்கிறாங்க. இந்திய நாட்டின் அரசியின் கொள்கைகளையும் சட்டங்களையும் முடிவு செய்வது எதுனா நாடாளுமன்றம். மத சார்பின்மை கோட்பாட்டினை பின்பற்றாத அரசு டேஷ் எனப்படும்னா மத சார்பு அரசு எனப்படும். என்னென்னா பாகிஸ்தானை சொல்லலாம். மத சார்புனா மதத்தை பேஸ் பண்ணி வர்றது, மத சார்பற்றனா நம்ம இந்தியாவை. ஓகே. நெக்ஸ்ட்டு மத சார்பு அரசு காணப்படும் நாடுகள் எதுனா பாகிஸ்தான், வாட்டிகன். இந்திய அரசியலமைப்பானது மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட டேஷ் சபையால் உருவாக்கப்பட்டு சட்டப்பூர்வமான அரசமைப்பு ஆகும்னா அரசியல் நிர்ணய சபை. இந்திய அரசியலமைப்பு திருத்தங்களில் எத்தனை முறை இதுவரை பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ளதுன்னா இதுவரை இல்லை. என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய அரசியலமைப்பு திருத்தங்களில் எத்தனை முறை இதுவரை பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டதுன்னா இதுவரை இல்லை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சட்டமன்றங்களில் மக்கள் பிரதிநிதிகளால் விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்படுவதற்கு மாறாக வாக்காளர்களின் ஒப்புதல் பெற நேரடி வாக்கெடுப்பு நடத்துவது டேஷ் எனப்படும்னா பொது வாக்கெடுப்பு. மத சார்பின்மை என்ற சொல் முகவுரையில் இணைக்கப்பட்ட ஆண்டு வந்து 1976. முகவுரையில் சமதர்மம், மத சார்பற்ற ஒருமைப்பாடு என்ற வார்த்தை இணைக்கப்பட்ட சட்டத்திருத்தம் வந்து 42வது சட்டத்திருத்தம் 1976 ஆண்டு. 42வது திருத்தத்தை கொண்டு வந்த பிரதமர் யாருன்னா இந்திரா காந்தி. அரசியல் நிர்ணய சபை முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு வந்து 1946 டிசம்பர் 9. பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின்னர் மீதமுள்ள இந்தியாவுக்கான அரசியலமைப்பு நிர்ணய சபை கூட்டம் நடைபெற்ற ஆண்டு வந்து 1947 ஆகஸ்ட் 14. என்ன சொல்கிறாங்கன்னா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின்னர் மீதமுள்ள இந்தியாவுக்கான அரசியலமைப்பு நிர்ணய சபை கூட்டம் நடைபெற்ற ஆண்டு வந்து 1947 ஆகஸ்ட் 14. அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்களையே தேர்ந்தெடுத்தவர்கள் யாருன்னா மாகாண சட்டமன்ற உறுப்பினர்கள். அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள் டேஷ் வாக்கெடுப்பின் மூலம் தேர்வு செய்யப்பட்டனர்னா மறைமுக வாக்கெடுப்பின் மூலம். அரசியல் நிர்ணய சபை டேஷ் குழுவின் பரிந்துரையின்படி ஏற்படுத்தப்பட்டதுன்னா கேபினெட் மிஷன் குழு சொல்கிறாங்க, அமைச்சரவை குழுன்னு ப்ராக்கெட்டில் சொல்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு வரைவு குழு உறுப்பினர்கள்னா டாக்டர் அம்பேத்கர், என் கோபாலசாமி, KM முனிஷி, சையத் முகமது சாதுல்லா, M மாதவராவ், TT கிருஷ்ணமச்சாரி, அல்லாடி கிருஷ்ணசாமி. நெக்ஸ்ட்டு வரைவு குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து 1947 ஆகஸ்ட் 29. 1947 ஆகஸ்ட் 29. வரைவு குழுவின் தலைவர் யாருன்னா டாக்டர் PR அம்பேத்கர். அரசியல் நிர்ணய சபையின் மக்கள் தொகைக்கு ஏற்றபடி டேஷ் லட்சத்திற்கு ஒருவர் என்று விகிதத்தில் உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டார்னா 10 லட்சத்துக்கு ஒருவர் என்று. அரசியல் நிர்ணய சபைக்கு மாகாணங்களிலிருந்து டேஷ் உறுப்பினர்களிலும் சுதேச அரசுகளிடமிருந்து டேஷ் உறுப்பினர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர்னா மாகாணத்திலிருந்து 292 உறுப்பினர்களும் 93 உறுப்பினர்கள் வந்து சுதேச அரசர்களிடமிருந்து டைரக்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர் எடுத்தாங்க சொல்கிறாங்க உறுப்பினர்களை. நெக்ஸ்ட்டு இது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுது. 229 வந்து மாகாணங்களிலிருந்து உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க மக்களால். நெக்ஸ்ட்டு அரசியல் நிர்ணய சபை மக்களால்னா மீன்ஸ் எலெக்ஷன் மூலயமா தேர்தல் வெற்றி பெற்றிருப்பாங்களே அந்த பர்சன்கள் இவங்க சுதேச அரசுனா அந்த ராஜாக்கள் இருப்பாங்களே அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்க சில பிளேஸ் தான் சுதேச அரசு பகுதி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள் டேஷ் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டனர்னா
ஒற்றை மாற்று வாக்குமுறை சொல்கிறாங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 அன்று 11 மணி அளவில் கூடிய அரசியலமைப்பு அரங்கம் புதுடெல்லியில். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் யாருன்னா சச்சிதானந்த சின்ஹா. அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவரையே பொறுப்பு ஏற்றுக்கொள்ள முன்மொழிந்தவர் யாருன்னா ஆச்சாரிய ஜே.பி. கிருபாலினி. ஆச்சாரிய ஜே.பி. கிருபாலினா முன்மொழிஞ்சிருப்பார். தற்காலிக தலைவரை சச்சிதானந்தா சின்ஹாவை தேர்ந்தெடுக்க சொல்லிட்டு. நெக்ஸ்ட் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். 1949 நவம்பர் 26 அன்று அரசியல் நிர்ணய சபையில் அரசியலமைப்பை கையொப்பமிட்டு ஏற்றுக்கொண்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை பேர்னா 284. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 1949 நவம்பர் 26. அரசியலமைப்பு ஒப்புதல் தருவதற்காக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைமையில் அரசியலமைப்பு கூட்டம் நடைபெற்ற நாள் 1950 ஜனவரி 24. இது என்னென்னா அரசியலமைப்பு கூட்டம் சொல்கிறாங்க. அரசியலமைப்பு கூட்டம் நடைபெற்ற நாள் 1950 ஜனவரி 24. 1946 டிசம்பர் 9 முதல் 1950 ஜனவரி 24 வரை அரசியலமைப்பு நிர்ணய சபையின் விவாதங்களின் 12 தொகுதிகளின் தொகுப்பை கூறுக. 12 தொகுப்பு கூறுகன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு தொகுப்பு என்ன சொல்கிறாங்கன்னா தொகுதி 1 1946 டிசம்பர் 9 முதல் 23 வரை சொல்கிறாங்க. தொகுதி 1 பிரிச்சிருக்காங்க. டிசம்பர் 1 முதல் 23 வரை ஃபஸ்ட்டு தொகுதியை பிரிக்கிறாங்க. அதே தொகுதி 2 ஜனவரி 20 டு ஜனவரி 25 வரை பிரிக்கிறாங்கன்னா எந்த ஆண்டுனா 1947. நெக்ஸ்ட்டு தொகுதி 3 1947 ஏப்ரல் 28 முதல் மே 2 வரை சொல்கிறாங்க. ஏப்ரல் 28 முதல் மே 2 வரை சொல்கிறாங்க தொகுதி 3. தொகுதி 4 ஜூலை 14 முதல் 31 வரை சொல்கிறாங்க. எந்த ஆண்டுனா 1947. தொகுதி 5 1947 சேம் ஆண்டு ஆகஸ்ட் 14 முதல் ஆகஸ்ட் 30 வரை சொல்கிறாங்க. தொகுதி 6 1948 ஜனவரி 27 சொல்கிறாங்க. 1948 ஜனவரி 27. தொகுதி 7 நவம்பர் 4 1948 முதல் ஜனவரி 8 1949 வரை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தொகுதி 8 1949 மே 16 முதல் ஜூன் 16 வரை சொல்கிறாங்க. தொகுதி 9 1949 ஜூலை 30 முதல் சொல்கிறாங்க. தொகுதி 10 1949 அக்டோபர் 6 முதல் அக்டோபர் 17 வரை. தொகுதி 11 1949 நவம்பர் 14 முதல் நவம்பர் 26 வரை. தொகுதி 12 1950 ஜனவரி 24 சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ 12 தொகுதி முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்திய அரசியலமைப்பு முதல் ஆதாரங்கள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. விடையில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய அரசாங்க சட்டம் 1936. இந்திய அரசாங்க சட்டம் 1936. கூட்டாட்சி விதிகள், ஆளுநர் பதவி, நீதித்துறை, பொது தேர்வாணையங்கள், நெருக்கடி கால விதிகள், நிர்வாக விவரங்கள் ஆகியவன இந்திய அரசாங்க சட்டம் 1935 எடுத்து கொள்ளப்பட்டன. அவை பின்வருமாறு. நாடு அப்புறம் அரசியலமைப்பின் ஆதாரங்கள் சொல்லிட்டுருக்காங்க. பிரிட்டன்லேருந்து என்னென்ன எடுத்திருக்காங்கன்னா நாடாளுமன்றம், அரசு, ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, நாடாளுமன்ற செயல்முறைகள், இடைக்கால தடை ஆணைகள், இதெல்லாம் பிரிட்டன்லேருந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு அமெரிக்காவிலேருந்து என்ன எடுத்திருக்காங்கன்னா அடிப்படை உரிமைகள், நீதி சீராய்வு, குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம், உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் நீதிபதிகள், குடியரசு துணைத் தலைவர் போன்றவை பதவி நீக்கம் பற்றி சொல்கிறது எதுனா அமெரிக்கா நாட்டிலேருந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு அயர்லாந்தில் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள். கனடாவில் ஒரு வலுவான மத்திய அரசினுடன்
கூடிய கூட்டாட்சி. அப்புறம் மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம் பற்றி சொல்கிறாங்க. இதெல்லாம் கன்னடாவில். நெக்ஸ்ட்டு உச்ச நீதிமன்றத்தின் அறிவுரை அதிகார வரம்பு பற்றி இதை பற்றி இந்த நாட்டிலேருந்து எடுத்திருக்காங்க, கன்னடா. நெக்ஸ்ட்டு ஆஸ்திரேலியாவிலேருந்து என்னென்ன எடுத்திருக்காங்கன்னா வணிகம், வர்த்தக சுதந்திரம், நாடாளுமன்றத்தின் அவைகளின், அப்புறம் கூட்டம், பொதுப்பட்டியல். இதெல்லாம் ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜெர்மனி வெய்மர் அரசமைப்பிலிருந்து என்ன எடுத்திருக்காங்கன்னா நெருக்கடி நிலை காலத்தில் அடிப்படை உரிமைகளை பறிப்பு பற்றி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு சோவியத் யூனியன்லேருந்து என்ன எடுத்திருக்காங்கன்னா அடிப்படை கடமைகள், முகவுரையில் சமூக, பொருளாதார, அரசியல், நீதியின் மாண்புகளை பற்றி சோவியத் யூனியன்லேருந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிரான்ஸ்லேருந்து என்ன எடுத்திருக்காங்கன்னா குடியுரிமை, முகப்புரையில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தை. இந்த முகப்புரையில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தை பிரான்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. தென் ஆப்பிரிக்காவிலேருந்து என்ன எடுத்திருக்காங்கன்னா அரசியலமைப்பு திருத்த முறை, மாநிலவை உறுப்பினர்கள் தேர்வு சொல்கிறாங்க. அமெரிக்காவில் முகப்புரை பற்றி சொல்லியிருப்பாங்களே, முகப்புரை. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு போவோம். உலகிலேயே நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு எதுனா இந்திய அரசியலமைப்பு. இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா ஒரு டேஷ் கொண்ட அரசு என்ற தனது உள்நாட்டு வெளிநாட்டு விவகாரங்களை எந்த விதமான வெளிநாட்டின் தலையீடு இன்றி நிர்வகிப்பதாகும்னா இறையாண்மை. இந்தியா ஒரு டேஷ் நாடுனா மதசார்பற்ற நாடு. இந்திய குடியரசு என்பது இந்தியாவின் முடியரசு மூலமாக அல்லாமல் டேஷ் மூலமாக அரசின் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார் என்பதாகும்னா தேர்தல் மூலமாக அரசின் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். நெக்ஸ்ட்டு அமைச்சரவை குழு செயல்பாடுகளையே நாடாளுமன்றம் கட்டுப்படுத்துவதால் டேஷ் ஆட்சி முறை என்பது அழைக்கப்படுகிறதுனா நாடாளுமன்ற ஆட்சி முறை. இந்திய அரசியலமைப்பு வழங்கும் குடியுரிமை டேஷ்னா ஒற்றை குடியுரிமை. இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1955. இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1955. டேஷ் வயது நிறைவடைந்தோர் தற்காலிக வாக்களிக்கும் தகுதி பெறுகின்றார்கள்னா 18 வயது. இந்திய அரசியலமைப்பு டேஷ் நீதி அமைப்பை வழங்குகிறதுனா சுதந்திரமான மற்றும் ஒருங்கிணைந்த நீதி அமைப்பை வழங்குகிறது. குடியுரிமை அரசியலமைப்பில் உள்ள பகுதி. குடியுரிமை அரசியலமைப்பில் உள்ள பகுதி பகுதி 3. குடியுரிமை அரசியலமைப்பு பகுதியில் உள்ள எந்த பகுதினா 3வது பகுதி. தற்போது 2025 வழங்கப்படும் அடிப்படை உரிமைகளின் வகைகள் என்னன்னா 6. மொத்தம் இதுக்கு முன்னாடி 7 இருந்தது, ஆனால் ஆக்சுவலாக இப்போ 6 இருக்க சொல்கிறாங்க. சொத்துரிமை நீக்கிட்டாங்க அடிப்படை உரிமையிலிருந்து. அதுதான். நெக்ஸ்ட்டு அடிப்படை உரிமையிலிருந்து விதி 31 நீக்கப்பட்டு 300A என்ற சாதாரண உரிமையாக மாற்றப்பட்ட சட்டத்திருத்தம் 1974 44வது சட்டத்திருத்தத்தில் மாற்றப்பட்டாங்க சொல்கிறாங்க. 1978 48வது 44வது திருத்தம். இந்திய அரசமைப்பு என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய அரசமைப்பு வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகள் டேஷால் நிலைநாட்டப்படுபவை ஆகும்னா நீதிமன்றத்தால் நிலைநாட்டப்படுபவை ஆகும். ஒரு நபர் தமது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டு உள்ளதாக கருதினால் உச்ச நீதிமன்றத்தை நாடும் உரிமை உள்ள விதி எதுனா விதி 32. இந்திய அரசியலமைப்பில் 2002ஆம் ஆண்டு டேஷ் திருத்தம் மூலம் அடிப்படை உரிமையில் விதி 21A இணைக்கப்பட்டு 6 முதல் 14 வயது உள்ள அனைத்து சிறாய்கள்லாம் குழந்தைகளை சொல்கிறாங்க, சிறாய்களுக்கும் இலவச கட்டாய கல்வி வழங்குவதே அடிப்படை உரிமையாக உள்ளதுன்னா 86வது திருத்தம் மூலம் அடிப்படை உரிமையில் 21A இணைக்கப்பட்டு ஆர்டிகல்ஸ் 21A இணைக்கப்பட்டு 6 முதல் 14 வயது உள்ள குழந்தைகள் இலவச கட்டாய கல்வி அடிப்படை உரிமையில் இணைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு
சிறார் இலவச கட்டாய கல்வி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து 2009. நெக்ஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பில் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் இடம்பெற்றுள்ள பகுதி வந்து பகுதி 4. அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் டேஷ் மூலமாக நிலைநாட்ட முடியாதுன்னா நீதிமன்றங்கள். இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் இடம்பெற்றுள்ள பகுதி வந்து பகுதி 4A. அடிப்படை கடமைகளின் விதி வந்து 51A. அடிப்படை கடமைகள் டேஷ் நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா முன்னாள் சோவியத் யூனியன், ரஷ்யா சொல்கிறாங்க. அடிப்படை கடமைகளை இணைப்பதற்கு பரிந்துரைத்த குழு எதுனா சர்தார் சுரன் சிங் கமிட்டி. சர்தார் சுரன் சிங் கமிட்டி ஆண்டு வந்து 1976. சர்தார் சிங் கமிட்டி ஆண்டு வந்து 1976. அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பில் இணைக்கப்பட்ட சட்ட திருத்தம் வந்து 1976ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தம். தற்போது 2025இல் உள்ள அடிப்படை கடமைகள் டேஷ்னா 11 அடிப்படை கடமைகள். 11வது அடிப்படை கடமை இணைக்கப்பட்ட சட்ட திருத்தம் வந்து 86வது சட்ட திருத்தம். அடிப்படை கடமைகள் விதி 51A பிரிவின் என்ன சொல்கிறாங்கன்னா அரசியலமைப்புக்கு கீழ்ப்படிந்து அதன் மாண்புகள், தேசிய கொடி, தேசிய கீதம் ஆகியவற்றை மரியாதை அளிக்க வேண்டும். அடிப்படை கடமைகள் 51A பிரிவு பியில் என்ன சொல்கிறாங்கன்னா நமது நாட்டு விடுதலை போராட்டத்தின் போது பின்பற்றப்பட்ட உன்னதமான மாண்புகளை ஏற்று பின்பற்ற வேண்டும். அடிப்படை கடமைகள் 51A சியில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு ஆகியவற்றை பாதுகாத்து போற்ற வேண்டும். அடிப்படை கடமை விதி 51Aல பிரிவு Dல என்ன சொல்கிறாங்கன்னா தேவையான காலங்களில் அழைப்பு விடுக்கப்படும் போது நாட்டை பாதுகாக்கவும் நாட்டிற்கு சேவை புரியவும் முன் வர வேண்டும். அடிப்படை கடமையில் 51A பிரிவு Eல என்ன சொல்கிறாங்கன்னா மதம், மொழி, ஜாதி வேறுபாடுகளை கடந்து மக்களிடையே ஒருமைப்பாட்டினையும் உலகளாவிய சகோதரத்துவத்தினையும் உருவாக்க வேண்டும். பெண்கள் மாண்பிற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் நடவடிக்கைகளை கைவிட வேண்டும். நெக்ஸ்ட் அடிப்படை கடமைகள் விதி 51AFல என்ன சொல்கிறாங்கன்னா நமது பன்மைத்துவ பண்பாட்டின் வளமான மரபினை மதித்து பாதுகாக்க வேண்டும். நெக்ஸ்ட் அடிப்படை கடமைகளை விதி 51AGல என்ன சொல்கிறாங்கன்னா வனங்கள், ஏரிகள், ஆறுகள், வன உயிரினங்கள் உள்ளிட்ட நமது இயற்கை வளங்களை பாதுகாத்து மேம்படுத்தி அனைத்து உயிரினங்களுக்கும் வாழ தகுந்ததாக பராமரிக்க வேண்டும். நெக்ஸ்ட்டு அடிப்படை கடமை விதி 51AHல என்ன சொல்கிறாங்கன்னா அறிவியல் ஆர்வம், மனிதநேயம், தேடல் நெறி, சீர்திருத்தம் ஆகியவற்றையும் உருவாக்கி கொள்ள வேண்டும். நெக்ஸ்ட்டு அடிப்படை கடமைகளில் விதி 51AIல என்ன சொல்கிறாங்கன்னா பொது சொத்துக்களை சேதப்படுத்தாமல் மற்றும் பாதுகாக்கவும் வேண்டும். அடிப்படை கடமைகளில் விதி 51AJல என்ன சொல்கிறாங்கன்னா நமது முயற்சிகள் மற்றும் சாதனைகளை மேன்மேலும் உயர்த்த இலக்குகளை நோக்கி எடுத்து சென்று நாட்டினை மேன்மேலும் தொடர்ந்து உயர்த்தும் வண்ணம் தனிநபர் மற்றும் கூட்டு செயல்பாடுகளில் சிறப்பு திறன் பெற்று முன்னேற வேண்டும். நெக்ஸ்ட் அடிப்படை கடமையை 51AKல என்ன சொல்கிறாங்கன்னா 6 வயது முதல் 14 வயதுக்கு உட்பட்ட சிறார்கள் கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளையே அச்சிறார்களின் பெற்றோர் அல்லது பாதுகாவலர் வழங்க வேண்டும். நெக்ஸ்ட் இந்திய சிதைக்க முடியாத ஒன்றியம் டேஷ் மாநிலங்களிலும் கொண்ட ஆட்சி முறையாகும்னா சிதைக்கத்தக்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய சிதைக்க முடியாத ஒன்றியமும் சிதைக்கத்தக்க மாநிலங்களும் கொண்ட ஆட்சி முறையாகும். நெக்ஸ்ட்டு நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டம் அரசாங்கத்தின் அடிப்படை தத்துவத்துக்கு முரணாக இருந்தால் அதை சொல்லாததற்கும் அதிகாரம் நீதித்துறைக்கு உள்ளது. இது டேஷ் என்றோம்னா நீதி சிராய்வு என்றோம்.
டேஷ் விதியின் டேஷ் விதினா 79வது விதியின் கீழ் இந்திய நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவர் மற்றும் மக்களவை மாநிலவையில் கொண்டதாகும். 79வது விதி. மாநிலவை டேஷ் ஒன்று டேஷ் என்று அழைக்கப்படுகிறதுனா மேலவை. மக்களவை டேஷ் என்று அழைக்கப்படுகிறதுனா கீழவை. தமிழ்நாடு மாநில சட்டமன்றம் டேஷ் உறுப்பினர்களை கொண்டதுனா 234 உறுப்பினர்களை கொண்டது. சட்டமன்றத்தில் முதல் கூட்டத்தொடர் முதல் பொது தேர்தலை தொடர்ந்து 1952 டேஷ் அன்று தொடங்கியதுனா 1952 மூணாம் நாள் 5ஆம் மாதம் 1952. நெக்ஸ்ட்டு 6/4/2021 6ஆம் நாள் 4ஆம் மாதம் ஏப்ரல் 2021 அன்று தமிழக சட்டமன்றத்துக்கு பொது தேர்தல் நடத்தையை ஒட்டி 16வது தமிழக சட்டமன்றம் அமைக்கப்பட்ட நாள் 7/5/2021 7/5/2021. நெக்ஸ்ட் அரசியல் உள்ள ஒரு விதியில் திருத்தம் கோரும் சட்ட முன்வரைவுகள் டேஷ் என்று அழைக்கப்படுகிறதுனா அரசியலமைப்பு திருத்த சட்ட முன்வரைவு. அரசியலமைப்பு சட்ட திருத்த விதி என்ன சொல்கிறாங்கன்னா 368 பிரிவு 2. அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தினை நாடாளுமன்றத்தின் எந்த அவையில் கொண்டு வர முடியும்னா நாடாளுமன்றத்தில் ஈரவைகளும் கொண்டு வரலாம். டேஷ் அவை உறுப்பினர்களிலிருந்து ஒவ்வொரு பொது கணக்கு குழு தலைவராக மக்களவை தலைவரால் நியமிக்கப்படுகின்றார்னா மக்களவை உறுப்பினர்களிலிருந்து ஒரு பொது கணக்கு குழு தலைவராக மக்களவை தலைவராக நியமிக்கப்படுகின்றார். 1950 ஜனவரி முதல் 2018 ஏப்ரல் வரை பொது கணக்கு தாக்கல் செய்துள்ள அறிக்கைகள் என்னன்னா 1596 பொது கணக்கு தாக்கல் செய்துள்ள அறிக்கை சொல்கிறாங்க. இத்தனை அறிக்கை தாக்கல் செஞ்ச 1596. நெக்ஸ்ட்டு நாடாளுமன்றத்தின் ஈரவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் மாநில ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதி சட்டமன்றங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஆகியோரை வாக்காளர்களாக கொண்டு யாருக்கான தேர்தல் நடத்தப்படுகிறதுனா குடியரசுத் தலைவருக்கு நடத்தப்படும் தேர்தல் எப்படி சொல்கிறாங்கன்னா நாடாளுமன்ற ஈரவை தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் மாநிலனா ஸ்டேட்டும் யூனியன் பிரதேசமும் ஆளுக்கு உட்பட்ட பகுதி சட்டமன்றங்களினா எம்எல்ஏ சொல்கிறாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஆகியோரை வாக்காளராக கொண்டு யாருக்கான தேர்தல் நடத்தப்படுகிறதுனா குடியரசுத் தலைவர். மாநில அவைக்கு மாநிலங்கள் மற்றும் ஒன்றிய ஆளுக்கை உட்பட்ட பகுதி சட்டமன்றங்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எண்ணிக்கை 238. மாநில அவைக்கு குடியரசுத் தலைவர் நியமனம் செய்யப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 12 உறுப்பினர்கள். மாநில அவை டேஷ் அவை ஆகும்னா நிரந்தர அவை கலைக்க முடியாது. மாநில அவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். மாநில அவையில் 3/1 உறுப்பினர்கள் டேஷ் ஆண்டுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுகின்றனர்னா 2 ஆண்டுக்கு ஒரு முறை. மக்களவைக்கு மக்களால் நேரடியாக தேர்வு செய்யப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543. மக்களவையின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவரான ராஜாஜி. குலக்கல்வி திட்டத்தை நீக்கியவர் யாருன்னா 1954 மதராஸ் மாகாண முதலமைச்சராக பொறுப்பேற்ற காமராசர் அமைச்சரவையின் கல்வி அமைச்சர் சி. சுப்பிரமணியம் குலக்கல்வி திட்டம் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்தார். சென்னை மாகாண தலைவர் சி. ராஜாஜி தனது முதல் நிதிநிலை அறிக்கையை மதராஸ் சட்டமன்றம் செயின்ட் அவை மதராஸ் பல்கலைக்கழகம் செம்பாக்கம் வளாகத்தில் தாக்கல் செய்த ஆண்டு 1937. என்ன சொல்கிறாங்கன்னா 1937 சென்னை மாகாண தலைவர் சி. ராஜாஜி தனது முதல் நிதிநிலை அறிக்கைகளை மதராஸ் சட்டமன்றம் செயின்ட் அவை மதராஸ் பல்கலைக்கழகம் செம்பாக்கம் வளாகத்தில் தாக்கல் செய்த ஆண்டு 1937. நெக்ஸ்ட்டு முதலாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த ஆண்டு
1967 CN அண்ணாதுரை முதல்வரானார். கிராம நிர்வாக அலுவலராக கர்ணம் பதவிக்கு முடிவு கட்டியவர். கிராம நிர்வாக அலுவலரான கர்ணம் பதவிக்கு முடிவு கட்டியவர் என எம்ஜிஆர். மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தி சத்துணவு திட்டமாக மேம்படுத்தியவர் எம்ஜிஆர். ஜம்மு காஷ்மீருக்கு விதி 370 கீழ் வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட ஆண்டு 2019 ஆகஸ்ட் 5 பிராக்கெட்டில் அக்டோபர் 31 ஆண்டு நடைமுறைக்கு வந்து சொல்கிறாங்க. அக்டோபர் 31ஆம் நாளில் நடைமுறைக்கு வந்தது. அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2019 ஆகஸ்ட் 5. நெக்ஸ்ட்டு சங்கரலிங்கனார் பிறந்த ஆண்டு 1895. சங்கரலிங்கனார் பிறந்த ஆண்டு 1895. சங்கரலிங்கனார் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்னா விருதுநகர் மண்மலைமேடு என்ற இடம். நெக்ஸ்ட்டு சங்கரலிங்கனாரின் பெற்றோர் பெயர் கருப்பசாமி வள்ளியம்மாள். சங்கரலிங்கனார் இந்திய தேசிய காங்கிரஸின் இணைந்த ஆண்டு 1917. 1956 மദ്രാஸ் மாநிலத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்று சங்கரலிங்கனார் கோரிக்கை வைத்து விருதுநகரில் தனது உண்ணாவிரதத்தை தொடங்கிய நாள் 1956 ஜூலை 27. 1956 ஜூலை 27. சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் போராட்டத்தில் உயிர் நீத்த நாள் 1956 அக்டோபர் 13. 1956 அக்டோபர் 13. எத்தனாவது நாளில் உயிர் நீத்தார்னா 76வது நாள். ஆந்திராவை தனி மாநிலமாக அமைக்க வேண்டும் என்று 1952ஆம் ஆண்டில் உண்ணாவிரதம் போராட்டம் நடத்தியவர் யாருன்னா பொட்டி ஸ்ரீராமலு. வரதட்சணை ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1959 1961. 1959 1961. பயங்கரவாத தடுப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு மார்ச் 2002. தேர்வுக்குழு முறை எந்த நாடாளுமன்ற மக்களாட்சி முறையிலிருந்து பிறந்ததுன்னா வெஸ்ட் மினிஸ்டர் என்ன சொல்லுவாங்கன்னா தேர்வுக்குழு முறை எந்த நாடாளுமன்ற மக்களாட்சி முறையிலிருந்து பிறந்ததுன்னா வெஸ்ட் மினிஸ்டர். ஒரு சட்ட முன்வரைவு ஒரு அவையில் நிறைவேற்றப்பட்டு மற்றொரு அவையில் ஏதேனும் ஆட்சேபனை ஏற்பட்டு இழுபறி நிலை நீடித்தால் ஈரவையின் கூட்டத்தை கூட்டும் அதிகாரம் பெற்றவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். எந்த முன் வரவிற்கு கூட்டத்தினையே கூட்டுவதற்கு அனுமதி இல்லைன்னா பண மசோதா. அரசியலமைப்பு திருத்த மசோதா. அரசியலமைப்பு திருத்த மசோதாவுக்கும் பண மசோதாவுக்கும் நாடாளுமன்ற ராஜ்யசபாவும் லோக்சபாவும் ஒன்றா கூட்ட முடியாது சொல்கிறாங்க. அதே நீட்டித்தல் இழுபறி நிலை நீட்டித்த ஒரு இது ஆட்சேபனைக்கு ஈரவையும் கூட்டுற அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு புத்தகம் வினாக்க போவோம். இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குடியரசுத் தலைவர் யாருன்னா டாக்டர் BR அம்பேத்கர். இந்தியாவை பொறுத்தவரை நாடாளுமன்றத்தில் அரசாட்சி கீழ்காணும் கோட்பாட்டில் எது பின்பற்றப்படுகிறதுனா 1 2 மட்டும் சொல்கிறாங்க. பார்க்கணும், புக் பேங்கில் பார்த்துக்குங்க. அரசியலமைப்பு இறுதிப்படுத்த அரசியலமைப்பு நிர்ணய சபை எவ்வளவு காலம் எடுத்து கொள்ளப்பட்டதுன்னா 1946 டிசம்பர் 9 முதல் சுமார் 3 ஆண்டுகள். மദ്രാஸ் மாநிலம் எப்போது தமிழ்நாடு என பெயர் மாற்றப்பட்டதுன்னா 1969. இந்தியா ஒரு இறையாண்மை சமதர்மம் மதசார்பின்மை மக்களாட்சி குடியரசு நாடு என்று கூறும் அரசியலமைப்பின் பாகம் எதுனா முகப்புரை. முகப்புரையில் இடம்பெறும் நாம் என்னும் சொல் எதை குறிக்கிறதுனா இந்திய மக்கள். கீழ்காணும் சொற்கள் முகப்புரையின் எந்த உரிமையில் இடம்பெற்றுள்ளன இறையாண்மை சமதர்மம் மதசார்பின்மை மக்களாட்சி குடியரசு. மாநில அவையின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளோனா 250. மாநில அவையின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளோனா 250. அரசியலமைப்பில் தரப்படாத நிறுவனம் எதுனா நிதி ஆயோக். அரசியலமைப்பில் தரப்படாத நிறுவனம் எதுனா நிதி ஆயோக். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை நடைபெற்ற காலம் எதுனா 9 டிசம்பர் 1946 24 ஜனவரி 1950 வரை. மேலவை எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா மாநில அவை.
தமிழ்நாட்டின் மாநில சட்டமன்றத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் எண்ணிக்கை 234. கூற்று என்ன சொல்கிறாங்கன்னா, 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் ஒரு குறு அரசியலமைப்பு என்று அழைக்கப்படுகிறது. காரணம், அதிகமான விதிகளை கொண்டு ஒருங்கமைக்கப்பட்ட திருத்த சட்டம் சொல்கிறாங்க. கூற்று காரணமும் சரியானவைகள் ஆகும். காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். நெக்ஸ்ட் கொஷின். கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு மிக நெகிழ்வுத்தன்மை கொண்டது. காரணம், இதுவரை அரசியலமைப்பு 100 முறைக்கு மேல் திருத்தப்பட்டுள்ளது. கூற்று காரணமும் சரியானவை ஆகும். காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும்.